ஹலோ ஆல். இந்த வீடியோ வெனஸ்டே மார்னிங் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ மணி 8:30. ஸ்ருதி குட்டியை 7:30க்கும் சிவானி குட்டியை 8:30க்கும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் காலையிலேயே என்னால் அவங்களுக்கு லஞ்ச் செஞ்சு கொடுக்க முடியல. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் லஞ்ச் செய்கிறதுக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவே இருந்துச்சு. லஞ்ச் கொண்டு போய் வைக்கிற ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேர்த்தையும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு 8:30க்கு தான் செய்யவே ஆரம்பித்தேன். ஸ்ருதி குட்டிக்கு சாப்பிட்றது அவளோட டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே வந்திருக்கும். சிவானி குட்டியை பொறுத்தவரையில் எனக்கு பிரச்சனையே இல்லை. அவளோட டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் ஈவினிங்கில் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன கொடுத்து விட்டாலும் ஃபுல்லாக காலி பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துடுவாள். ஸ்நாக்ஸும் அப்படி தான், லஞ்சுமே அந்த மாதிரி தான். ஸோ ஸ்ருதி குட்டிக்கு இந்த சாம்பார் சாதம், ரச சாதம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லியாச்சு. எனக்கு 1 பாட் ரெசிபி மாதிரி தான் வேணும். பொரியல் சாதம் ஓகே, தயிர் சாதம் வச்சு அதுக்கு புடலங்காய் பொரியல், பீக்கங்காய் பொரியல் கொடுத்து விட்டிங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. அவள் சாப்பிடாம திருப்பி எடுத்துகிட்டு வரது, என்னடா இவ்வளோ பண்ணி கொடுத்தும் பொண்ணு சாப்பிட மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ அவகிட்டே என்னென்ன வேணும்னு கேட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுவுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்து விடணும்ல, 1 பாட் ரெசிபியாக இருந்தாலும். ஸோ கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி சோயா, பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஸோ 9 o'clock என்னோடய லஞ்ச் ப்ரிப்ரேஷனை முடிச்சுட்டு நான் எனக்கும் அழகாக ஒரு காஃபி போட்டுக்கிட்டு, எனக்கு மில்க் பிக்கீஸ் ரொம்ப 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 பிடிக்கும். அதையும் எடுத்துக்கிட்டு நான் என்னோடய ஒர்க்கையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி எனக்கு மில்க் பிக்கீஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் சின்ன பேக்கெட் மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சாப்பிட்டுட்டு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மில்க் பிக்கீஸை பாலில் காஃபியில் தொட்டு சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லுங்கள். நான் 9 o'clock அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே எழுந்து போய் அதை சாப்பாட்டை உடச்சி விட்டுட்டு வராமல் அப்படியே விட்டுட்டேன். 12 o'clock தான் நான் எழுந்து போனேன். எழுந்து போய் உடச்சி விட்டேன். கொஞ்சம் ஆறிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்துருந்துச்சு. பட் அது கொடுத்து விட்டுருந்தா 2 பேருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்குமே இந்த சோயா பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே அவங்க காலி பண்ணதில் ஹாப்பியாக இருந்துச்சு.